ஒரு காலத்தில் உங்களுக்கு முதுமை வரும். அப்பொழுது இப்பொழுது நீங்கள் மும்முரமாக இந்த கட்சி நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பது போல் ஈடுபட முடியாமல் போகும் ஒரு காலம் வரலாம். அப்பொழுது உங்களுடன் இந்த முஸ்லிம் காங்கிரஸை கட்டி பணித்தவர்கள் எவ்வாறு உங்களது நடவடிக்கைகளை, கட்சியின் நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள். அதற்கு ஒரு கவிதை அவசியம்தானே? நிச்சயம் அவசியம். அதை பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்கின்றேன். அந்த கவிதையின் பேர் போராளிகளே புறப்படுங்கள். அதை வாசித்து காட்டவா? நிச்சயமாக. அது கட்டாயம் முஸ்லிம் காங்கிரஸ் அங்கத்தவர்கள் அனைவருக்கும் பயன் தரும் ஒரு கவிதையாகத்தான் இருக்கும். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம் அஷ்ரஃபில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். கண்ணியமிக்க பெரியோர்களே, இளைஞர்களே, பெருந்தலைவர் அஷ்ரப் அவர்களை ஆத்மாத்மமாக நேசிக்கின்ற உடன்பிறப்புகளே, இன்றைய தினம் நமது பெருந்தலைவர் எம்.எச்.எம். அஷ்ரப் அவர்களுடைய ஒரு சிறப்பான, அவரை ஞாபகப்படுத்துகின்ற, அவரை பற்றி பேசுகின்ற, அவர் நம்மை விட்டு பிரிந்த அந்த துயர் துவைந்த ஒரு தினமாக இருக்கிறது. இந்த தினத்தை முன்னிட்டு பெருந்தலைவர் அஷ்ரப் அவர்களுடைய கனவு இல்லமாக அவருடைய அந்திம கால பொழுதுகளில் நிர்மாணிக்கப்பட்ட ஒளிவில் இல்லத்திலே இருந்து கீரல் தொலைக்காட்சி உங்களை சந்திக்கின்றது. இப்பொழுது நாங்கள் பெருந்தலைவர் அஷ்ரப் அவர்களுடைய இல்லத்துக்குள் கால் பதிக்கின்றோம். பெருந்தலைவர் எம்.எச்.எம். அஷ்ரப் அவர்களுடைய வாழ்க்கை சுவன சாந்தி இறையருள் கிடைக்க வேண்டும் என்று அவருடைய மரணத் தருவாயிலிருந்து இற்றை வரைக்கும் நாம் எல்லோரும் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்தும் அவருக்காய் பிரார்த்திப்போம் என்று கூறி, இப்பொழுது நாங்கள் இந்த கீரல் தொலைக்காட்சியினூடாக முஸ்லிம் சமுதாயத்தினுடைய அபிலாசைகள், முஸ்லிம் சமுதாயத்தினுடைய விடுதலை குரல், முஸ்லிம் சமுதாயத்தினுடைய பாதுகாப்பு, முஸ்லிம் சமுதாயத்துக்கு இருக்கின்ற ஒரே ஒரு ஆயுதம் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் என்ற இயக்கத்தை சொல்லி நம்மையெல்லாம் அரசியல் மயப்படுத்தினார் எம்.எச்.எம். அஷ்ரப் அவர்கள். அவர் மறைந்து அவருடைய அபிலாசைகள், அவருடைய எண்ணங்கள், அவருடைய எதிர்பார்ப்புகள் பின் சந்ததியை கொண்டு செல்வார்கள் என்று எதிர்பார்த்த அத்தனை விடயங்களும் காணல் நீராய் மாறிக்கொண்டு வருகின்ற 2.5 தசாப்தங்களை அண்மித்திருக்கிற இந்த காலகட்டத்திலே தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வாழுகிற மக்கள் எல்லா உரிமைகளும் பெற்று எல்லோரும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று பெருந்தலைவர் அஷ்ரப் அவர்கள் விரும்பினார்கள். எந்த ஒரு இனமும் இன்னும் ஒரு இனத்தினால் மிதிக்கப்படக்கூடாது. அவர்களுடைய அபிலாசைகள், எண்ணங்கள், அரசியல், பொருளாதார, கல்வி, கலை, கலாச்சார விழுமியங்கள் சிதைக்கப்படக்கூடாது என்று எண்ணினார். தமிழர்களுடைய அரசியல் தலைமைகளுடைய போராட்டத்தில் பங்காளியாய் இருந்த அஷ்ரப் இந்த நாட்டில் முஸ்லிம்களுடைய அபிலாசைகள் மறுக்கப்படுகிறது என்ற விடயங்களை உணர்ந்து நமக்கான பாதுகாப்பாக, நமக்கான ஒரு காப்பாக இந்த முஸ்லிம் காங்கிரஸை ஸ்தாபித்தார். சம்மாந்துறையிலே ஹுசைன் அவர்களுடைய வாரிசாக பிறந்து நம்முடைய கிழக்கு மண்ணுக்கும் இதர பிரதேசங்களுக்கும் தலைமை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே இந்த பேரியக்கத்தை கட்டியெழுப்பி இன்று
அவருடைய எண்ணங்கள், அவருடைய அபிலாசைகள் எதை நோக்கி பயணிக்கிறது என்ற விடயங்களை எல்லாம் நீங்கள் அறிவீர்கள். இந்த நாட்களில் அன்னவர்களை பற்றி பேசப்படுவது, அவர்களை ஞாபகப்படுத்துவது, அன்னவர்களுக்காக பிரார்த்திப்பது ஒரு தர்மமாகும் என்பதை உங்களிடம் நாங்கள் பணிவோடு சமர்ப்பிக்கின்றோம். அன்பின் உறவுகளே, கீரல் தொலைக்காட்சியினுடைய அன்பர்களே, பெருந்தலைவர் அஷ்ரப் அவர்களை கட்சி பேதங்களுக்கு அப்பால் நேசிக்கின்ற நெஞ்சங்களே, உங்களுடைய காத்திரமான கருத்துக்களை எங்களுக்கு பின்னூட்டங்களாக வழங்குங்கள். இந்த நிகழ்ச்சியை எல்லோரும் காண்பதற்கு அதிகம் ஷேர் செய்து கொள்ளுங்கள். பெருந்தலைவர் அஷ்ரப் அவர்கள் இந்த பேரியக்கத்தை உருவாக்கி 81களில் இதனை காத்தாங்குடியிலே இருந்து ஆரம்பித்து ஒரு தனி மரமாக தன்னந்தனியாக பாராளுமன்றம் சென்று இந்த சமுதாயத்துக்காக குரல் கொடுத்தார். இலங்கையினுடைய பாராளுமன்றத்திலே தொப்பி அணிந்து முதலாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி தக்பீர் சொல்லி இந்த பாராளுமன்றத்தை ஒரு இடுகின்ற ஒரு புதிய செய்தியை கொண்டு வருகின்ற ஒரு தூதுவனாக மாறினார். இந்த நாட்டுக்கு, இந்த நாட்டு மக்களுக்கு சேவையாற்றினார். மாத்திரமல்லாமல் இந்த நாட்டில் சமாதானம் வர வேண்டும் என்று அஷ்ரப் அவர்கள் விரும்பினார். அதற்காக இந்த நாட்டுக்காக சந்திரிகா அம்மையாரோடு ஆட்சி பீடமேறி இந்த முழு நாட்டுக்கும் ஒரு கன்ஸ்டியூஷனை கொண்டு வந்தார். 3.5 மணித்தியாலங்கள் இலங்கையினுடைய பாராளுமன்றத்திலே ஒரு தைரியமும் துணிச்சலோடும் பேசிக் கொண்டிருந்தார். முழு நாடும் வியந்தது. இந்த நாட்டுக்கு ஒரு புதிய செய்தியை சொன்னார். 78களில் கொண்டு வரப்பட்ட யாப்பை மாற்றுவோம், தமிழர் தரப்பு ஏற்றுக்கொள்ளாமல் இருந்த ஒரு சூழ்நிலையில் இது நமக்கான ஒரு அத்திவாரமாக இடுவோம் என்று சொன்னார். ஆனால் அவற்றை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் இந்த நாட்டிலே வாழுகிற சிறுபான்மை பெரும்பான்மை என்று இல்லாமல் சிறுபான்மை மக்களுக்கும் பெரும்பான்மை மக்களுக்கும் எல்லோருடைய அபிலாசைகளையும் பூர்த்தி செய்கின்ற வகையிலே அந்த தேர்வு திட்டத்தை வரைந்து பாராளுமன்றத்திலே முன்மொழிந்தார். எத்தனை நாட்கள் தூக்கத்தை தொலைத்து இந்த நாட்டிலே இருக்கின்ற எல்லா கட்சிகளோடும் அஷ்ரப் அவர்கள் பேசினார். பேசி ஈற்றிலே அவற்றை கொச்சைப்படுத்துகின்ற நடவடிக்கைகளை அன்றைய எதிர்க்கட்சியினர் ஈடுபட்டார்கள். அஷ்ரப் அவர்களை பல கேள்விகள் பல கோணங்களில் எல்லாம் தொடுக்கப்பட்ட போதிலும் அத்தனைக்கும் காத்திரமான பதில்களை வழங்கினார். அன்று அந்த அத்திவாரம் இடப்பட்டிருந்தார். இன்று இந்த நாடு சுபிட்சத்தை நோக்கி மலர்ந்திருக்கும் என்று நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவிக்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் அஷ்ரப் அவர்கள் துறைமுகங்கள் கப்பத்துறை புனர்வாழ்வு அமைச்சராக இருந்து இந்த நாட்டிலே இருக்கின்ற ஏழை எளிய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை கொடுத்தார். அபிவிருத்தியை கொண்டு வந்தார். கட்டிடங்களை கட்டினார். முஸ்லிம்களுடைய விடுதலை, தமிழர்களுடைய விடுதலை, சிங்கள மக்களுடைய விடுதலை என்று முழு நாட்டுக்கும் செய்தி சொன்ன அஷ்ரப் ஈட்டிலே நுவா என்ற கட்சியையும் உருவாக்கி நாங்கள் அவருடைய மனக்கண் முன்னாக அன்றைய அந்திம காலத்தில் ஒளிவில் மகாபல பயிற்சி நிலையத்தில் வைத்து நாங்கள் சாட்சியாக இருக்கிறோம். அஷ்ரப் அவர்கள் சொன்னார், முஸ்லிம் காங்கிரசுக்கு தலைவர் குட் பை சொல்லிவிட்டார். முஸ்லிம் காங்கிரசுக்கு தலைவர் குட் பை சொல்லிவிட்டார். முஸ்லிம் காங்கிரஸ் இன்று வேறு ஒரு பாதையை நோக்கி செல்லுகிறது. இனி நாங்கள் இந்த கட்சியை பெரும் இயக்கமாக மாற்ற வேண்டும். நமது சின்னம் இனி மரம் அல்ல, நமது சின்னம் புறா என்றார். இந்த நாட்டிலே இருக்கின்ற சிங்கள தமிழ் மக்கள் எல்லோரையும் அரவணைத்துக் கொண்டு இந்த நாட்டிலே ஒரு புதிய செய்தியை, இந்த நாட்டு மக்களுடைய அபிலாசைகளை கொண்டு வருவதற்கு அவர் அன்று வெளிக்கிட்டார். 11ஆம் தேதி 16ஆம் தேதி அவருடைய மரணம் இடம்பெறுகிறது. 11ஆம் தேதி ஒளிவில் மகாபல செய்தி நிலைய கட்டிடத்திலே வைத்து அவர் பேசுகின்ற பொழுது, என்னை கொல்லப் போகிறார்கள், என்னை கொல்லப் போகிறார்கள், நீங்கள் என்னோடு சண்டை பிடிக்காதீர்கள். அந்த காலம் தலைவர் அஷ்ரப் அவர்கள் 3000க்கு மேற்பட்ட தொழில் வாய்ப்புகளை வழங்குவதற்காக ஆயத்தமாக இருந்த ஒரு காலகட்டத்திலே அந்த ஞாபகம் வந்ததனால் அதை சொல்லுகிறேன். அஷ்ரப் அவர்கள் முஸ்லிம் காங்கிரசுக்கு குட் பை சொல்லிவிட்டு சட்டமா அதிபர் கமலேசா பேசினை நான் சந்திக்க சென்று வருகிறேன். நீங்கள் எல்லா பிரதேசங்களிலுமே கூட்டங்களை ஏற்பாடு செய்யுங்கள். நமது கட்சி இனி நுவா, நமது கட்சி சின்ன புறா என்றெல்லாம் செய்தியை சொன்னார். அன்று நள்ளிரவு இன்றைய ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீம், கௌரவ தேசிய தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அவர்களை கட்சியிலிருந்து நான் நீக்குவதாக சொன்னார்.
தொலைபேசியிலே அழைப்பை எடுத்தார். அவர் வெளிநாட்டிலே ஓக்லேண்ட் என்ற பிரதேசத்திலே தேர்தல் கண்காணிப்பு குழுவாக்கு சென்றிருந்த பொழுது தொலைபேசி அழைப்பு கிடைக்காத போது அஷ்ரப் கர்ஜித்தார். உடனடியாக வர வேண்டும், உடனடியாக நாட்டுக்கு நீங்கள் திரும்புங்கள் என்று சொன்னார். உடனடியாக ராஜினாமா செய்யுங்கள், நீங்கள் தேசிய ஐக்கிய முன்னணியுடைய செயலாளர் பதவியை ஏற்க வேண்டும் என்றெல்லாம் அவர் பல்வேறு செய்திகளை சொல்லிக் கொண்டிருந்தார். அந்த ஞாபகங்கள் அவருடைய இல்லத்துக்கு வருகின்ற பொழுது வந்தது. பெருந்தலைவர் அஷ்ரப் அவர்கள் இந்த இல்லத்தை நிர்மாணிக்கின்ற பொழுது ஆர்கிடெக்ட் இஸ்மாயில் அவர்களை கொண்டு வந்து, வாருங்கள் மாஹிர் சார், நாங்கள் அவற்றை காண்பிக்க முடியும். ஆர்கிடெக்ட் இஸ்மாயில் கட்டிட நிர்மாண துறையில் ஒரு தலை சிறந்தவர், நம்மை விட்டு பிரிந்து விட்டார். அவருக்காக நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். இந்த கட்டிடம் என்பது ஒரு மர வடிவிலாக அமைக்கப்பட்ட ஒரு கட்டிடம் தான். பாருங்கள் எவ்வாறு இது படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டு பெருந்தலைவர் அஷ்ரப் அவர்கள் இந்த இல்லத்திலே ஒரு முறை ஒலிவியலுடைய மத்திய குழு கூட்டத்தை கூட கூட்டியிருந்தார். அன்றும் பல செய்திகளை சொல்லிக் கொண்டிருந்தார். நான் அரசியலிருந்து ஓய்வு வருகின்ற காலம் பெறும் வருகின்ற வேளையிலே இந்த புறமாக ஒரு கெம்எஸ் சாயமனை இருந்தது. அந்த சாயமனையை காட்டி சொன்னார், இந்த சாயமனையில் நான் அமர்ந்து கொண்டிருப்பேன், ஒரு விசிட்டிங் லெக்சராக தென்கிழக்கு பல்கலைக்கழகத்திலே சென்று வருவேன். அயல் நாட்டு கப்பல்கள் சரக்கரைக்கும் பௌத்த பீடம் தீக்வாப்பிலே இருந்து புத்தபிரானுடைய மணியோசை கேட்கும், பொத்துவிலில் அரபு பீடம் இருக்கும் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது சொன்னார், ஒலிவில் மக்கள் எனக்காக உணவு தருவார்கள், என்னை பராமரிப்பார்கள், பார்த்துக் கொள்வார்கள், நான் ஓய்வு காலத்தை இங்கிருந்துதான் கழிக்கப் போகின்றேன் என்று சொல்லி கட்டிய கட்டடம் அவருடைய ஞாபகங்களால் அந்த நாட்களை நாங்கள் கேட்கின்ற அந்த ஞாபகமும் இந்த வீட்டுக்கு வருகின்ற பொழுது எங்களுடைய இதயம் கனக்கிறது. அன்பின் உறவுகளை, சொந்தங்களே, இதோ பாருங்கள், மாஹிர் அவர்கள் இப்பொழுது காண்பித்துக் கொண்டிருக்கின்றார். இதுதான் பெருந்தலைவர் அஷ்ரப் அவருடைய கனவு இல்லமாக ஒலிவில் பிரதேசத்திலே அமைந்திருக்கிறது. இப்பொழுது கேள்வி என்னவென்றால், பெருந்தலைவர் அஷ்ரப் அவர்களை வைத்து பலர் கட்சி நடத்துகின்றோம், அமைச்சர்களாகின்றோம், பதவி பட்டங்களை பெறுகின்றோம், எத்தனையோ நன்மைகளை எல்லாம் பெற்று வருகின்றோம். இந்த ஒலிவில் பிரதேசத்தினுடைய பிரதான வீதியினால் வருகின்ற பொழுது ஒரு முற்றத்திலே முகமாக அமைந்திருப்பது இந்த அஷ்ரப் அவர்களுடைய கனவு இல்லம். இந்த கனவு இல்லம் பாழடைந்து கேட்பார் பார்ப்பாரற்ற ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறது. இந்த கட்டடம் யாருக்கு சொந்தமானது, யார் வைத்திருக்கிறார், என்ன நடக்கிறது என்பது இந்த பிரதேச அமைக்கப்பட்டிருந்தது. அந்த வீடு இன்று பாழடைந்து அனாச்சாரங்கள் நடக்கின்ற ஒரு இடமாக, வேண்டத்தகாத பல்வேறு விடயங்கள் இங்கு நடப்பதாக இந்த பிரதேச மக்கள் பேசிக் கொள்கின்றார்கள். குறிப்பாக இந்த நாளிலே பெருந்தலைவர் அஷ்ரப் அவர்களுடைய அன்புக்கும் பெருமதிப்புக்கும் தன்னுடைய ஒரு சொத்தாக அமான் அஷ்ரப் அவர்களை எப்பொழுதும் சொல்லுவார்கள். அந்த அமான் அஷ்ரப், அன்னை ஃபேரியல் அவர்கள் இந்த விடயத்திலே அவர்களும் கவனத்தில் கொண்டு இந்த இல்லத்தை ஏதாவது ஒரு பொது நிறுவனத்துக்கு அல்லது நாங்கள் ஏற்கனவே சொன்ன பல விடயங்களை மேற்கொள்வதற்கு உடன் நடவடிக்கை எடுப்பதற்கு நீங்களும் கூட பங்களிப்பு செய்ய வேண்டும். குறிப்பாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவர் எம்.எச்.எம். அஷ்ரப் அவர்கள் அமான் அஷ்ரப் அவர்களை அதிகம் பேசுவார் என்று சொன்னால், உண்மையில் கட்சி நடவடிக்கைகளில் எல்லாம் ஈடுபடுகின்ற பொழுது வருகின்ற பொழுது தன்னுடைய மனைவி பிள்ளையை இழந்து வருகின்ற அந்த நிலைமை அவருக்கு மிகவும் வருத்தத்தை கொடுத்திருந்தது. அமான் அஷ்ரப் அவர்கள் இந்த விடயத்திலும் கவனம் எடுப்பார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். இப்பொழுது நாங்கள் மற்ற பக்கத்தையும் காண்பிக்கலாம் என்று எண்ணுகின்றோம். பெருந்தலைவர் அஷ்ரப் அவர்கள் நம்மை விட்டு மரணித்து இன்றைக்கு 24 ஆண்டுகளை கடந்திருக்கின்ற சூழ்நிலையிலே அவருடைய கனவு இல்லத்திலே இருந்துதான் இப்பொழுது இதோ பாருங்கள், விக்ரமசிங்க நம் நாட்டுடைய ஜனாதிபதி அவர்கள் கூட தன்னுடைய இல்லத்தை தான் கற்ற பாடசாலைக்கு கொடுப்பதற்கு என்றெல்லாம் இவ்வாறு தன்னுடைய பிற்காலங்களில் இவ்வாறான விடயங்களை அமைத்து வருகின்ற சூழ்நிலையிலே நமது நாட்டு மக்கள், குறிப்பாக முஸ்லிம் மக்களுடைய அபிலாசைகளுக்காக தன் இன்னுயிரை அரணாக்காவிலே அறங்கொண்ட தலைவன் அரங்கடச் செய்யப்பட்ட அந்த நினைவு நாளிலே இந்த கருத்தை உங்களுடன் நாங்கள் பகிர்ந்து கொள்வது என்னவென்றால், இந்த இல்லத்தை
அவருடைய நினைவாக ஏதாவது ஒரு திட்டத்தை நிர்மாணித்து வழங்குவதற்கு சம்பந்தப்பட்ட தரப்புகள் எல்லோரும், குறிப்பாக யாரெல்லாம் அஷ்ரப் அவர்களை பற்றி பேசுகிறார்களோ, அஷ்ரப் அவர்களால் யாரெல்லாம் வாழுகிறார்களோ அவர்கள் இந்த விடயத்தில் பொறுப்பு ஏற்க வேண்டும் என்பதே எங்களுடைய எண்ணமாகும். தொடர்ச்சியாக இந்த பிராந்தியத்திலே இருக்கின்ற சமூக தொலைக்காட்சிகள் வந்து பார்வையிடுவது, படங்களை வெளியிடுவது என்று இருக்காமல் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அஷ்ரப் அவர்களுடைய ஒரு நினைவு இல்லமாக, சாந்தி இல்லமாக இதனை மாற்றி, எனவே இந்த இல்லத்தை நீங்கள் வந்து பார்வையிடுவது மாத்திரமாக இருந்து விடாமல் இதற்கான ஒரு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து உங்களை வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை அதிகம் பார்த்து கொண்டிருக்கின்ற நீங்கள் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் ஷேர் செய்து கொள்ளுங்கள். இதே போன்று நாங்கள் இன்னும் ஒரு விடயத்தை காண்பிக்க முடியும். மர்ஹூம் நூஹ்லபி அவர்கள் இந்த இடத்தை வழங்குகின்ற பொழுது உண்மையிலே அவருக்காக நாங்கள் பிரார்த்திக்க வேண்டும். உண்மையாக பெருந்தலைவர் அஷ்ரப் அவர்கள் மீது கொண்ட அன்பின் பற்றின் காரணமாக அவர் இந்த இடத்தை வழங்கி இருந்தார். இதற்கு முன்பாக ஒரு மடு வடிவிலே இருக்கின்ற தண்ணீர் கிடக்கிறது. இதில் ஒரு நீச்ச தடாகத்தை செய்வதற்கு அஷ்ரப் அவர்கள் விரும்பி இருந்தார்கள். உண்மையிலே இந்த வீட்டுக்கு வருகின்ற பொழுது ஹெலிகாப்டரிலே ஆர்கிடெக்டை கூட்டி வருகின்ற பொழுது இது ஒரு பெரிய காடாக இருந்தது. அந்த வேளையிலே இந்த இடத்தை பார்வையிட்டு விட்டு இந்த வீட்டுக்கு முதல் நாள் திறப்பு விழாக்கு வருகின்ற பொழுது இங்கே மாடு அறுத்து எல்லோருக்கும் உணவுகள் சமைத்து கொடுக்கப்பட்டு அந்த வேளையிலே தலைவர் அஷ்ரப் அவர்கள் சொன்ன விடயம் இதான். இந்த இடத்திலே ஒரு அலங்கார மீன் ஸ்விம்மிங் ஹோல் மாதிரி ஒன்றை அமைக்க வேண்டும் என்ற பணியிலே தான் இது செய்யப்பட்டு அத்தனையும் அவர் மரணித்த பொழுது அத்தனையும் மேற்கொண்டு செய்வதற்கு யாருமற்ற ஒரு சூழ்நிலையிலே இருந்தது என்பதை தெரியப்படுத்திக் கொண்டு நாங்கள் இந்த அளவிலே உங்களிடமிருந்து விடைபெறவிருக்கின்றோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது பெருந்தலைவர் அஷ்ரப் அவர்களுடைய கனவு இல்லம். இதோ அவர் வைத்திருக்கின்ற நீர் தாங்கி அப்படியே இருக்கிறது. அதற்குள் நீர் இருக்கிறதா, காற்று இருக்கிறதா, இன்னும் இருக்கிறது என்று தெரியாத சூழ்நிலையிலே இந்த கட்டிடம் சேதமடைந்திருக்கிறது. குறிப்பாக இந்த கட்டிடத்தை ஒன்று புனருத்தாபனம் செய்ய முடியும். இது ஒரு பெரிய ஒரு செலவு ஒன்று ஏற்பட போவதில்லை. ஏனென்றால் வளமான செல்வந்தர்களாக பெருந்தலைவர் அஷ்ரப் அவர்கள் பல பேரை உருவாக்கி இருக்கிறார்கள். மாயர் பல பேர் பெரும் பெரும் கோடீஸ்வரர்களாக அரசியலில் மாறி இருக்கிறார்கள். உங்களுடைய மனங்களில் இந்த அஷ்ரப்னுடைய இல்லம் நினைவாக இருக்க வேண்டும். இதோ அஷ்ரப் அவர்களுடைய இல்லத்துக்கு முன்னால் அவர் வைத்திருந்த மரமும் கூட இப்பொழுது வளர்ந்து உயர்ந்து இது அண்மையிலே பெரிய வனாந்திரமாக இருந்தது. இங்கே பார்க்க முடியும் இந்த சுற்று மாதிரிகள் எல்லாம் அப்படியே சிதைக்கப்பட்டு இன்று இருந்த கேட்டையும் காணவில்லை. ஒரு கேட்டு இருக்கிறது. குறிப்பாக நீங்கள் பார்க்க முடியும். இதோ வாருங்கள் மாஹிர் சார், இந்த பகுதிகளில் பாம்பு கூடுதலாக ஃபேஸ்புக்குகளில் அண்மை காலமாக ஒரு நக்கல் நையாண்டி வடிவத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அது ஆரோக்கியமானதாக இல்லை என்றாலும் கூட அதில் உண்மையும் இருந்தது. இப்பொழுது நீங்கள் காண்பிக்க முடியும். இந்த வருகின்ற இந்த வழியிலே பாருங்கள், பாம்பு கூடு கட்டுகின்ற இந்த இதை காண்பியுங்கள். பாருங்கள், இந்த என்ட்ரன்ஸுக்கு வருகின்ற பொழுது எங்களுக்கு பயமாக இருக்கிறது. இதுக்கு உட்புறமாக செல்வதற்கு புத்து அப்படியே கட்டி இருக்கிறது. இதுக்குள் பாம்பு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பல எண்ணங்களோடு இந்த வீட்டிலே இருந்து குறிப்பாக அஷ்ரப் அவர்கள் பேசுகின்ற பொழுது எப்பொழுதுமே சொல்லுவார், தென்கிழக்கின் இதயம் ஒளிவில் தென்கிழக்கின் முகவெற்றிலையாக கல்முனை இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நிறைய பேர் இந்த தென்கிழக்கின் இதயம் என்கின்ற ஒளிவிலை மறந்துவிட்டார்கள் என்று எண்ணுகின்றேன். அதை பற்றி யாரும் பேசிக் கொள்வதில்லை. அதை நாங்கள் ஆதரித்த மண் என்றால் அது ஒளிவில் தான். அதனால் தான் தலைவர் அஷ்ரப் அவர்கள் சர்வதேசத்திலே வரைபடத்திலே இந்த ஒளிவில் இருக்க வேண்டும் என்று விரும்பினார். சர்வதேச மையப்படுத்திய பல்கலைக்கழகம் துறைமுகத்தை கொண்டு வந்தார். இந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று நான் உயிரோடு இருக்கின்றேன். வேலை வாய்ப்பு சம்பந்தமாக ஒரு பிரச்சனை ஏற்பட்ட பொழுது, ஒரு சிறுவனாக இருந்த பொழுது தலைவர் அஷ்ரப் அவர்களுக்கும் எனக்கும் ஒரு விவாதமே நடைபெற்றது. இன்றைய தலைவர் அத்தாவுல்லா அவர்கள் சாட்சியாக இருக்கிறார். தொப்பி மகேசன் அவர்கள் மரணித்து விட்டார். ஊரவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அன்று பல்வேறுபட்ட விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்ட பொழுது சம்மாந்துறைக்கு தலைவர் செல்லுகின்ற பொழுது சொன்னார்கள் ஒளிவில் பிரச்சனையாம் என்ற பொழுது அவர் சொன்னார், இல்லை, காலையிலே பாடசாலைக்கு சிறுவர்கள் பிள்ளைகள் செல்லுகின்ற பொழுது கொப்பி பென்சில் கேட்பார்கள், சண்டை வரும், அது என்னுடைய பிரச்சனை, நான் பார்க்கின்றேன், உங்களுடைய வேலையை பாருங்கள் என்று அழகாக சொன்னவர் தான் தலைவர் அஷ்ரப் அவர்கள். அவருடைய வாயினால் என்னிடம் சொன்ன விஷயம்தான், யாரும் சண்டை பிடிக்க தேவையில்லை, சச்சரப்படவே தேவையில்லை, 3000 பேருக்கு நியமனம் கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அன்று நல்ல
நள்ளிரவே இன்டர்வியூ போர்ட் அத்தனையும் கொண்டு வந்தார். போலீஸ் நிலையத்திலே சான்றிதழ் பெறுவதற்கு அதிகாலையிலே போலீஸ் நிலையத்துக்கு தொடர்பு கொண்டு சான்றிதழை கொடுக்க வைத்தார். அவர் சொன்னார், தேர்தலை பற்றி நீங்கள் யோசிக்க தேவையில்லை, நான் பெக்டேட் போட்டு இந்த அப்பாயின்மெண்ட் கொண்டு வந்திருக்கின்றேன். என்னென்ன கைவசம் 2800 அப்பாயின்மெண்ட் இருக்கிறது. இந்த 2800 அப்பாயின்மெண்ட்களும் நிச்சயமாக அம்பாறை மாவட்டத்துக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி பெருந்தலைவர் அஷ்ரப் அவர்கள் ஒளிவில் ஒரு புதிய முகத்தை நான் அறிமுகமாகி இருக்கிறேன் என்று பல்வேறு விஷயங்கள் அதை பற்றி ஒரு நாள் தெளிவாக நாங்கள் பேசலாம். அந்த சந்தர்ப்பத்தில் சொன்னார், என்னை சொன்னார், மரகூன் நூகுலபே அவர்கள் அதை சாட்சியாக என்னிடம் வந்து சொன்னார். மரணிப்பதற்கு முன்பு அவரும் அந்த ஹெலிகாப்டரில் வருவதற்கு அதாவுல்லா அவர்களும் தயாராக இருந்தார்கள். அவர்களோட உயிர் இறைவன் நாடி இருந்தார் என்னவோ ஏதோ தெரியவில்லை. அந்த காலையிலே 9 மணி அளவிலே நூகுலபே அவர்களையும் அழைத்து வருவதற்காக யாரையெல்லாம் சந்திக்க வேண்டுமோ அவர்களை எல்லாம் சந்தித்தார். இதாஜா நஸ்ருல்லா என்ற பாடத்தை அதிகமாக ஓதிக்கொண்டிருந்தார். நீங்கள் என்னோட சண்டை பிடிக்கிற பிரச்சனைப்படுகிறீர்கள், என்னை கொலை செய்ய போகிறார்கள், என்னை திட்டமிட்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லிவிட்டு சொன்னார். நான் இங்கு போவதும் இல்லை. அந்த வேளையிலே நான் சந்திரிகா அம்மையாருடைய தொலைபேசி அழைப்பு ஒலித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது சொன்னார், லீடர் பிஸியாக இருக்கிறார், சொல்லுங்கள் என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு கட்ஸான தலைமைத்துவம் அஷ்ரப் அவர்கள் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த இன்டர்வியூ போர்ட்டை வைத்து அந்த இடத்திலே வைத்து மாஹிர் 2800 அப்பாயின்மெண்ட் இன்னும் மீதியாக இருந்தது. அதை என்னிடம் அவர் சொன்னார். இந்த கட்சியை நான் முற்றுமுழுதாக இல்லாமக்க போகிறேன், இந்த கட்சி நமக்கு தேவையில்லை. அஷ்ரப் இனி முஸ்லிம் காங்கிரஸை குட் பை சொல்லுகிறார். சட்டமா அதிபர் கமலசாமியை நான் சந்திக்க போகின்றேன். நமது கட்சி நுவா, நமது சின்னம் புறா. அந்த சின்னம் புறா இந்த தேசம் எல்லாம் பறந்து சமாதானத்தை பரப்பும். அதற்காக தலைவர் அஷ்ரப் இந்த நாட்டிலே இருக்கின்ற எல்லா கட்சிகளோடும் பேசினார். அந்த விடயங்களை நாம் அந்த மாப்பள பயிற்சி நிலையத்திலே செப்டம்பர் 9ஆம் தேதி இருந்து 11ஆம் தேதி வரைக்கும் அந்த விடயங்களை பற்றி பேசினார். ஒளிவிலில் ஒரு பாடசாலையிலே அவர் கட்டிய ஆராதனை மண்டபத்திலே வருகைக்காக காத்திருந்த வேளையில் தான் அண்ணவர்களுடைய மரண செய்தி எங்களை கிட்டியது. அப்பொழுது கூட சொன்னார், பல நியமனங்களை கொடுத்திருந்த பொழுது பல பிரச்சனைகளை எல்லாம் பற்றி பேசிக் கொண்டிருக்கின்ற உள்ளாந்த பல விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருகின்ற பொழுது இந்த சந்தர்ப்பத்திலே பகிர்ந்து கொள்கின்றேன். அப்பொழுது தலைவர் அஷ்ரப் அவர்கள் சொன்னார்கள், நான் 2800 அப்பாயின்மெண்ட் அம்பாறை மாவட்டத்துக்கு வழங்குவேன். நீங்கள் யாரும் யோசிக்க தேவையில்லை. ஒளிவிலில் எத்தனை பேருக்கு நியமனம் வேண்டும் என்றாலும் நான் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றேன். ஒளிவில் என்னுடைய ஊர், என்னுடைய ஜனாசா இந்த இடத்திலே தான் அடக்கப்பட வேண்டும் என்று கூட தலைவர் அஷ்ரப் அவர்கள் சொன்னார். கால வெள்ள ஓட்டத்திலே தலைவர் அஷ்ரப் ஒளி ஜும்மா பள்ளி வாசலிலே வைத்து சொன்னார், ஒளிவிலில் இருக்கின்ற மக்கள் ஒவ்வொரு ரூபா காணிக்கையாவது செலுத்தி என்னுடைய ஜனாசாவை நீங்கள் கொண்டு வந்து ஒளிவில் மையவாடியிலே அடக்கப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். அஷ்ரப் அவர்களுடைய எதிரிகள் அதனை பலமாக விமர்சித்தார்கள். எல்லா ஊர்களுக்கும் போய் செல்றார் என்று சொன்னார். அப்படியா? அஷ்ரப் அவர்கள் சொல்லவில்லை. இந்த ஒளிவில் மண்ணை நேசித்தார். இந்த ஒளிவில் மண்ணிலே அவருடைய ஜனாசா அடக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். அதற்கு என்ன நடந்தது என்ற ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. இருந்தாலும் கூட அந்த யதார்த்தத்தில் தான் இந்த இடத்திலே தான் தலைவர் வந்து நான் இருக்க வேண்டும் என்று சொன்னாரே தவிர வேறு கோணங்கள் இருக்க முடியாது. இவ்வாறு பல விஷயங்களை பற்றி பேசினார், பலரை எச்சரித்தார். இந்த நாட்டிலே சமாதானத்தை பற்றி சொன்னார். 11ஆம் தேதி அதிகாலையிலே நாங்கள் அவரை சந்திக்கின்ற பொழுது முதலாவது வந்து கேட்டார், எப்பொழுதும் அவருடைய பெருந்தன்மை உண்டீர்களா சாப்பிட்டீர்களா என்று கேட்டுவிட்டு ஏற்பாடுகளை எல்லாம் செய்துவிட்டு பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது எல்லாரும் மாப்பிள பயிற்சி வளர்ச்சி கூடியிருந்த நேரத்திலே அந்த சில பிரச்சனைகள், தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள் போகின்ற முடிந்த அடுத்த நாள் தான் அந்த சந்திப்பு இடம்பெற்றது. அப்பொழுது தலைவர் அஷ்ரப் அவர்கள் எல்லோரையுமே அந்த வளைத்திருக்கின்ற கண்ணாடியெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான நபர்கள் இருக்கின்ற பொழுது அஷ்ரப் எல்லோரையும் வெளியாக்கிவிட்டு என்னிடம் பல விஷயங்களை பற்றி பேசினார். அந்த விடயங்களில் சில விடயங்களை உங்களோடு நான் பேசி இருக்கின்றேன். அம்பாறை மாவட்டத்திலே 3 ஆசனங்களை எடுக்க வேண்டும். தலைவர் சம்மாந்துறை சாய்ந்த மருதிலே இருப்பார். என்னென்ன செய்தாலும் இந்த தேர்தலை வெல்ல வேண்டும் என்ற பல விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்டது. அந்த விடயங்களை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே நாங்கள் ஒவ்வொரு விடயமாக பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இன்றும் பல விடயங்களை பேச இருந்தாலும் கூட இந்த இல்லத்துக்கு வருகின்ற பொழுது எதை பேசுவது, எவ்வாறு ஆரம்பிப்பது என்று எல்லாமே மறந்து விடுகிறது, இதயம் கனக்கிறது. அதனால் சில வார்த்தைகள் என்னை அறியாமலேயே வந்து கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ்
தலைவருடைய அந்திம காலத்திலே என்ன விடயங்களை பேசினார், யாரை கட்சியிலே இருந்து நீக்கினார், தலைவர் அஷ்ரப் அவர்களுடைய கொண்டு வந்த சூகேஷ் பெட்டிக்கு என்ன நடந்தது, தலைவர் அஷ்ரப் அவர்கள் எழுதி கொடுத்த கடிதங்களுக்கு என்ன நடந்தது, தலைவர் அஷ்ரப் அவர்கள் அம்பாறை மாவட்டம் தொடர்பாக என்ன சொல்லியிருந்தார் என்று பல விஷயங்கள் இருக்கிறது. ஆம், இந்த வீடு சம்பந்தமாக இசாட் அவர்கள் ஒரு விடயத்தை தெரியப்படுத்தியிருக்கிறார். இந்த வீடு சம்பந்தமாக உண்மையாகவே எங்களுக்கு பூரணமாக அறிவு இல்லை. அஷ்ரப் அவர்களுடைய போராளிகள் என்ற அடிப்படையில் தான் இந்த விடயங்களை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த விடயம் வழக்கிலே இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறாரா? ஆம், இது தொடர்பான விடயம் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் சொல்லுவதெல்லாம் இந்த விடயத்தை தலைவர் அஷ்ரப் அவர்களை நேசிக்கின்ற யார் யாரெல்லாம் இருக்கிறீர்களோ, நீதிமன்ற வழக்காக இருக்கட்டும் அல்லது இந்த பிரச்சனை அவற்றையெல்லாம் ஒரு பேசி ஒரு முடிவுக்கு இதை கொண்டு வந்து அஷ்ரப் அவர்களுடைய இந்த இல்லத்தை இவ்வாறு விட்டுவிடக் கூடாது என்ற ஒரு ஆதங்கத்திலே தான் எண்ணத்திலே தான் நாங்கள் இந்த விடயங்களை எல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து நாங்கள் பல்வேறு நிகழ்வுகள் எல்லாம் இன்று இருக்கின்றபடியால் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் இத்தோடு நிறைவு செய்து கொள்கின்றோம். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெற போகின்றோம். இந்த விடயங்களில் ஏதாவது தவறுகள் அல்லது ஏதாவது நாங்கள் தெரிவித்த கருத்துக்களில் முரண்பாடுகள் இருந்தால் தயவு செய்து அவற்றை மன்னித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் யாரையும் கொச்சைப்படுத்துவதற்கோ அல்லது யாரையும் இழிவுபடுத்துவதற்கோ அல்லது ஒரு சர்ச்சையை உருவாக்குவதற்காக நாங்கள் வரவில்லை. உண்மையாக எங்களுடைய எண்ணம், நாங்கள் பேசுவது இந்த அஷ்ரப் அவருடைய இல்லம் ஒரு நிறை பேரான ஒரு விடயத்துக்காக மாற்றி கொடுக்கப்பட வேண்டும் என்கின்ற விடயம் மாத்திரம்தான் எங்களுடைய மனதிலே இருக்கிறது என்ற